வணக்கம் மக்களே. தொங்கு சட்டசபை பற்றி தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பொதுமக்களும் பேசிட்டு இருக்காங்க. தொங்கு சட்டசபை அப்படின்னா என்ன? மே 4ஆம் தேதி எந்த கட்சியும், கூட்டணி வச்ச கட்சியா இருந்தாலும் சரி, தனித்து நிக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, பெரும்பான்மை பெறல அப்படின்னா தொங்கு சட்டசபை வரும். அப்படி வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல தொங்கு சட்டசபை அப்படின்னா என்ன? எந்த கட்சியும் பெரும்பான்மை நிரூபிக்கல அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமாயிடும். உதாரணத்துக்கு தமிழக சட்டமன்றத்துல மொத்தம் 234 தொகுதி இருக்கு. ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா பெரும்பான்மை நிரூபிக்க தேவையான இடங்கள் பார்த்தோம்னா 118 தொகுதிகள். இது ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ தேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை இது அமையல அப்படின்னா சுயேட்சையோ இல்ல சிறிய கட்சிகளோட உதவிய, அதாவது ஆதரவை தேடி அதன் மூலமா தான் ஆட்சி அமைக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே ஒரு தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இந்த 2026 தேர்தலில் முற்றிலும் இல்லை அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு வாக்காளருமே ரொம்ப வித்தியாசமா யோசிச்சு ஒவ்வொரு கட்சிக்கு போட்டிருக்காங்க. அதனாலேயே இந்த 2026 தேர்தல் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இப்படி ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைஞ்சது அப்படின்னா அப்ப அதிகார பகிர்வும் நிச்சயமா இருக்கும். அந்த விதத்துல ஆளுநருடைய பங்கும் அதிகமா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பார்க்கும்போது இப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளால ஓரளவு கணிக்கவும் முடியுது. ஒருவேளை இது அமையாமையும் கூட இருக்கலாம். திமுகவுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை வந்தது அப்படின்னா அவங்க எப்படி ஆட்சி அமைப்பாங்க? ஆல்ரெடி பல கூட்டணி கட்சிகளோட இருக்காங்க. இவங்களால தாவேகா கிட்ட ஆதரவோ நாம் தமிழர் கட்சி கிட்ட ஆதரவோ கேட்க முடியாது. இப்படிப்பட்ட சூழல்ல இவங்களுக்கும் ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். ஒருவேளை அதிமுக முன்னணியில இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாவேகா கட்சியிடம் ஆதரவு கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒருவேளை அதிமுக பெரும்பான்மை அடைஞ்சா இதுதான் நடக்கும் அப்படின்னு சில பேரால பேசப்படுது. இதன் காரணமாக தான் தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் உடனடியா